நமக்கு கிடைச்ச மார்க்கம் சும்மா கிடைக்கல. இந்த மார்க்கத்துல பெருமதியை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. சாதாரணமா கிடைக்கல. நீங்க சுஜூதுல இருக்கும்போது ஒரு 50 கிலோ மூட்டையை கொண்டாந்து கழுத்துல வச்சு அவங்களால தாங்க முடியுமா? எப்படி இருக்கு? எந்திரிக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வால எந்திரிக்க முடியல. என்ன ஆகுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுல இருக்கிறாங்க, தட்டுமாறி கொண்டு இருக்கிறார்கள். என்ன செய்யறதுன்றே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. அவ்வளவுக்கு பெரிய பாரத்தை கொண்டாந்து, அது அசிங்கம், பாரம் மட்டும் இல்ல, கடுமையான நாத்தம் அடிக்குது, அசிங்கத்தை கொண்டாந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல போடுறாங்க. மதீனாவினுடைய இவன் மக்காட தலைவர், அவர் மதீனாட தலைவர், ஹஸ்ரஜ் கோத்திரத்தினுடைய தலைவர் அவர். அதனாலதான் பத்ர் யுத்தத்தில் என்ன சொல்லுவாங்க எதிரிகள், மதீனா மக்கள் யுத்தத்துக்கு ஆரம்பத்தில் வரும்போது என்ன சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு ஈக்குவலான ஆக்கள் தான், உங்களோட சண்டை பிடிப்பதற்கு தகுதியான ஆக்கள் தான், ஆனா உங்களுக்கு எங்களுக்கு சண்டை இல்லை, அதனால மக்கா காரணம் வர சொல்லுங்க. யாரு காணக்கூடாதுன்னு நினைச்சாரோ அந்த ஆள் காண்றாரு. யாரு காணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவருடைய அடிமை தான் பிலால் ரலியல்லாஹு அவர்கள். மக்காவுல பிலால் ரலியல்லாஹு அவர்களை அடிமையா வச்சிருந்து அவ்வளவு கொடுமை பண்ணினது யாரு? இவன் தான். இவருக்கு என்ன கடமைன்னா உமையத் இப்னு கலஃப பாதுகாக்கிறது இவரோட கடமை. ரசூலுல்லாஹையும் பாதுகாக்கணும். எப்படி ஒரு இக்கட்டு பாத்தீங்களா? அல்லாஹ்வோட தூதரையும் பாதுகாக்கணும், அல்லாஹ்வோட தூதரை கொல்ல வந்தவனையும் பாதுகாக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தொடராக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே பத்ரு போர் சம்பந்தப்பட்ட செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இறுதியாக நேற்றைய தினம் பத்ரு யுத்தத்திலே நபித்தோழர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்கத்து முஸ்ரிக்கீன்களுடன் தங்களுடைய எதிரி படையுடன் எப்படி மோத ஆரம்பித்தார்கள், அதனுடைய ஆரம்ப கட்டம் எப்படி அமைந்தது என்பது தொடர்பான செய்திகளை பார்த்திருக்கிறோம். அதனுடைய இறுதியாக நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கிட்ட கட்டளைகள்ல மிக முக்கியமான ஒரு கட்டளை என்னன்னு கேட்டா, குறைஷிகள், மக்காவினுடைய குறைஷிகள் எதிரி படையினர் உங்களை நெருங்கி வந்தா மட்டும் நீங்க என்ன செய்யுங்கன்னா அம்புகளை எய்யுங்கள், இல்லாம அம்பை எய்திட வேண்டாம் அப்படின்னாங்க. ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னா உங்களுடைய வாட்களை உருவி சண்டையிடுங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா அதுதான் கடைசி ஆயுதம், வாள் கடைசி ஆயுதம். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆயுதம் அம்புகள். ஓரளவு தூரத்தில் இருக்கக்கூடியவருக்கு அம்பை இது தாக்கிவிட முடியும். ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்கன்னா, நம்மகிட்ட குறைவான ஆயுதம் தான் இருக்குது, அதை வேஸ்ட் ஆக்கிட கூடாதுங்கிறதுக்காக ஒன்னு அடிச்சாலும் அது மரண அடியா இருக்கணுங்கிற வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கட்டளையை சஹாபாக்களுக்கு இட்டார்கள். இந்த செய்தியை சஹீஹுல் புகாரில நாம பார்க்க முடியும். இதே நேரத்தில் இந்த பத்ர் யுத்தத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, பத்ர் யுத்தத்தில் இன்னும் ஒரு பல சம்பவங்கள் நடைபெற்றது. எந்த அளவுக்கான சம்பவங்கள் நடைபெற்றதுன்னு சொன்னா, ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி ஒரு செய்தி இடம்பெறுகிறது. ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், ஜுபைர் இப்னு அவ்வாம், இவங்க எல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக மிக முக்கியமான பேசப்படக்கூடிய நபித்தோழர்கள். ஏன்னு கேட்டா, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்தவரை மிகப்பெரிய வீரர். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஈக்குவலாக வைக்கக்கூடிய ஒரு வீரராக இருந்தாங்க. இவர்களுடைய மனைவி அஸ்மா பின்த் அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுவை தான் இவங்க திருமணம் முடிச்சிருந்தாங்க. இதே நேரத்தில் இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த மகன் தான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு நான் இறுதியில இந்த மக்கா காபத்துல்லா எல்லாம் எப்படி எரிக்கப்பட்டுச்சுங்கிற சில செய்தி இருக்குது. அந்த வரலாறு சொல்லும் போது உங்களுக்கு ஜுபைர் இப்னு அவ்வாம் யாரு, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் யாருங்கிறது ரொம்ப தெளிவாகவே புரிந்துவிடும். ஆனா இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது ஜுபைர் இப்னு அவ்வாமுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அவரும் நபித்தோழர். யாருன்னு கேட்டா, இவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு ஹிஜ்ரத் செய்த நபித்தோழர்களுக்கு
முதலாக பிறந்த பிள்ளை இவங்க தான். இவங்க பிறக்க முன்னாடி மக்காவுல இருக்க மதீனாவுல இருந்த யூதர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, முஸ்லீம்களுக்கு பிள்ளை எல்லாம் பிறக்காது, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் நாங்க சூனியம் வச்சுட்டோம், இந்த சூனியம் ஒன்று இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, சஹாபாக்கள் நம்பினாங்க தானே அப்படிம்பாங்க. நீங்க சூனியத்துக்கு தாக்கம் இல்லைங்கிறீங்க, சஹாபாக்கள் சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு நம்பினாங்க தானேம்பாங்க. அவங்க நம்பலங்கிறதுக்கு ஆதாரமே புகார்ல இடம்பெறக்கூடிய இந்த செய்தி தான். எப்படி நம்பினாங்க? ஆரம்பத்தில் சஹாபாக்கள் நம்பினாங்க. எப்படி நம்பினாங்கன்னு கேட்டா, மக்கா மதீனாவில் இருந்த யூதர்கள் சொன்னாங்க, நாங்க சஹாபாக்களுக்கு முகம்மதுடைய ஆட்களுக்கு சூனியம் வச்சிருக்கிறோம், அவங்கள யாருக்குமே புள்ள பிறக்காது என்று சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அல்லாஹு தஆலா இந்த செய்தியை அறிவிக்கிறதே அஸ்மா பின்த் அபீபக்கர் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அஸ்மா தான் அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கணவர் ஏற்கனவே ஹிஜ்ரத் வந்துட்டாரு, கணவருக்கு பிறகுதான் மனைவி வர்றாங்க, நிறை மாத கர்ப்பிணியா வர்றாங்க. ஹிஜ்ரத்னா சும்மா வரல, நிறை மாத கர்ப்பிணி, குழந்தை அந்தா கிடைச்சிரும் இந்தா கிடைச்சிரும் போது 500-600 கிலோமீட்டருக்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வர்றாங்க. ஒரு பொம்பளை எப்படி இருக்கும்? நபி தோழியர்கள், அதுவும் இந்த காலத்துல மாதிரி நல்ல குஷன் மெத்த போட்டு ஏசி வண்டிக்குள்ளேயே வந்தாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த ஒட்டகத்துல குதிரையில எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு நிறை மாத கர்ப்பிணி அவங்க வந்தா மதீனாவுல குபா பள்ளிவாசல அந்த ஏரியாவை நெருங்கும் போதுதான் அவங்களுக்கு குழந்தை கிடைக்குது, மதீனாவுல வச்சு தான் கிடைக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முஸ்லீம்களுக்கு சூனியம் வச்சுட்டோம், குழந்தையே கிடைக்காதுன்னு மக்கா மதீனாவுல இருந்தவங்க எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க யூதர்கள். சஹாபாக்களும் பயந்துகிட்டு இருந்தாங்க. அல்லாஹு தஆலா எனக்கு குழந்தையை தந்து அதை பொய்ப்பித்தான், சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைய கொடுத்து இல்ல அப்படி ஒன்று கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் நிரூபிக்கிறான். இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க. யார் ரசூலுல்லாஹ்? பால் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க, கொண்டு வந்து எனக்கு புள்ள கிடைச்சிருச்சு, இந்த புள்ளைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும் போதுதான் அப்துல்லா என்று பேர் வைப்பார். அப்துல்லா இப்னு சுபைர், அவரோட பேர் அப்துல்லா தான். அப்துல்லான்னு பேர் வைக்கிறாங்க. தஹ்னீக் பண்ணி விடுவாங்க. ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு, அஜ்வா வகை ஈச்சப்பழத்தை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா, அதனுடைய சாறை எச்சில எடுத்து ரசூலுல்லாஹ் அந்த குழந்தைக்கு வச்சு விடுவாங்க. அது ஒரு சுன்னத்து. தகப்பனார் செய்யலாம், மௌலை மாட்ட தூக்கிட்டு போகாம தகப்பனார் செய்யணும், அல்ல தர்காவுக்கு தூக்கிட்டு கொண்டு போயிடக்கூடாது பிள்ளைய. குழந்தை பிறந்துருச்சா, நீங்க ஒரு சுவையான இனிப்பான ஒரு ஐட்டத்தை சாப்பிட்டு அதை எடுத்து அந்த பிள்ளைக்கு அப்படியே கொடுத்தா புள்ள விழுங்கினா அது பிள்ளைக்கு எஃபெக்ட் ஆயிரும். அது சப்பி அந்த மெண்டை ஒரு இதா இருந்தா, உமிழ்நீராக இருந்தா அது ஈஸியா இருக்குங்கிறதுக்கு அப்படி வைக்கிறது சுன்னத்தும் கூட. ரசூலுல்லாஹ் அந்த தஹ்னீக்க செஞ்சு விடுவாங்க, இவருக்கு தான் அதை செய்வாங்க, இந்த அப்துல்லா இப்னு சுபைருக்கு. ஆனா இவரோட சோகம் என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய வரலாற்றில் கடைசியாக மரணிக்கிற 2 சஹாபாக்கள் யாருன்னு கேட்டா, அப்துல்லாஹ் இப்னு சுபைரும், அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க தான் கடைசியாக மௌத்தாகுவாங்க. மௌத்தாகும் போது அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 100 வயசு மௌத்தாகும் போது. அந்த நேரம் எப்படி இருக்கும் என்று கேட்டா, இதெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் நடந்திருக்குங்கிறது தான் இந்த சம்பவங்களை நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. இந்த அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இஸ்லாமிய படைகளுக்குள்ள 3 சண்டையால கஅபத்துல்லா தீ வைத்து எரிக்கப்படும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல கஅபத்துல்லா, இந்த கஅபத்துல்லாவை நெருப்பு வச்சு எரிப்பாங்க சண்டையில. அந்த சண்டையில இவர் மக்காவுக்குள்ள தான் இருப்பாரு அப்துல்லாஹ் இப்னு சுபைர். அப்துல்லாஹ் இப்னு சுபைரை கொல்லணும்ங்கிறதுக்காக மக்காவுக்குள்ள இருந்தா கொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சு தான் போய் இருந்தாரு. கொல்லுவாங்க. கொன்னு இவர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு அதாவது சொல்லுவாங்க, அதுக்கு என்ன சொல்றது, சிலுவையில் அரைஞ்ச மாதிரி தூக்குல போட்டு தொங்க விட்டுருவாங்க. யார? ரசூலுல்லாஹ் தஹ்னீக் செய்த இந்த சஹாபியை தூக்குல தொங்க விட்டுருவாங்க. உடம்ப தூக்குல தொங்க விட்டு மக்களுக்கு எல்லாம் காட்சிப்படுத்துறதுக்கு வச்சிருவாங்க. வச்சுட்டு என்ன ஆர்டர் போடுவாங்கன்னா, இவரை கொண்டு போய் யூதர்களை அடக்குற மையவாட்டில் அடக்குங்க. இந்த ஆர்டர்லாம் யார் போடுறா தெரியுமா? எதிரிண்டா வேற எதிரி இல்ல, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் போட்டாங்க. அந்த நேரத்தில் 100 வயசு அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு என்ன கொஞ்சம் கூட்டி கொண்டு, கண் தெரியாது அவங்களுக்கு, கூட்டி கொண்டு என் மகன் எங்க இருக்கிறான்னு கொஞ்சம் காட்டுங்கன்னு போது கொண்டு காட்டுவாங்க. இப்படி தொட்டு பார்ப்பாரு, மகன் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. சஹாபி, இவங்களும் மூத்த சஹாபி, அவங்க மகன் சஹாபி. இந்த அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் இது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம்னா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்னு அர்த்தம். அவ்வளவு நெருக்கமான குடும்பம். இப்படி தொட்டு பார்த்துட்டு இவரை கொஞ்சம் கீழே இறக்கிட்டாங்க அப்படின்னு கீழே இறக்கி வைக்கிறாங்க. வைக்கும் போது பாடி இருக்கும் போது தான் அந்த நாட்டினுடைய மன்னர் எவன் இந்த யுத்தத்துக்கு காரணமா இருந்தாலும் அவன் வர்றான். வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பேசும்போது, உன் மகன் செஞ்ச பிழையால தான் அவரை நாங்க கொன்றோம் என்று சொல்லுவான். அப்பதான் அவங்க சொல்றாங்க, என் புள்ள யாருன்னு உனக்கு தெரியுமா? என் புள்ளோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? மதீனாவாசிகளுக்கு முதலில் பிறந்த குழந்தை என்னுடைய குழந்தை, அவர்தான் இவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சில் தான் என் குழந்தையின் முதல் உணவாகியது. நான் பால் கூட கொடுக்கல.
அந்த குழந்தை தான் இந்த குழந்தை. இந்த குழந்தை எப்படியெல்லாம் இந்த சமூகத்துக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கு தெரியுமான்னு ஒரு பெரிய பட்டியலையே அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அது ஒரு உருக்கமான சம்பவம். அந்த இடத்துல அவங்க கொல்லப்பட்டு பிறகு தண்ட மகனை அவங்க பாடி எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா, மக்காவுல யூதர்களை புதைக்கிற மையவாடியில புதைப்பாங்க. சஹாபிவர் புதைச்சிருவாங்க. தன்னந்தனி ஆளாக போய் பாடியை தோண்டி எடுத்து அவருடைய ஜனாசாவை எடுத்துக்கிட்டு மதீனாவுக்கு போவாங்க. அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவுல கொண்டு போய் இன்றைக்கு அவங்க ஜனாசா எங்க அடக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தினுடைய ஜனாசா அடக்கப்பட்டிருக்கா இல்லையா மஸ்ஜித் நபவிக்குள்ள, அந்த வளாகத்துக்குள்ள தான் இவருடைய ஜனாசா இருக்குது. இப்ப அல்லாஹ் அது பெரிய கண்ணியம் கொடுத்தான். அவங்க அப்படி செஞ்சாலும் அந்த வரலாறை சொல்லும் போது அதுல இடையில என்னெல்லாம் நடந்ததுங்கிறது வரும். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய தகப்பனார் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள் யுத்த காலத்தில் பத்ரில் கலந்து கொண்டார்கள். பிற்காலத்தில் எருமூக் யுத்தத்திலையும் கலந்து கொண்டார்கள். பத்ர்ல கலந்து கொண்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டா, என்னுடைய தகப்பனாருக்கு முதுகுல 2 காயங்கள் இருந்தது. வெட்டு காயம், பெரிய வெட்டு காயம் 2. காயம்னா அப்படி கோடு கிடையாது, அந்த காயம் ஓட்டையாகவே இருந்தது முதுகுல. அந்த ஓட்டைக்குள்ள நான் கைகளை போட்டு இப்படி விளையாடுவேன் அப்படிங்கிறாரு. முதுகுல இருக்குது காயம், எங்க வாப்பாக்கு காயம் இருந்தது. அந்த காயத்துக்குள்ள நான் இப்படி முதுகுக்குள்ள கையை, நான் சின்ன பிள்ளை, கையை விட்டு விட்டு இப்படி வாப்பாட முதுகுல விளையாடுவேன்னா, அவ்வளவு பெரிய காயம் என்னுடைய தகப்பனாருக்கு இருந்தது என்கிற செய்தியை அவர் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்னன்னா, இது பத்ர்ல அவருக்கு ஏற்பட்ட ஒரு காயம். ஏன்னா கடுமையாக போராடிய ஒரு நபித்தோழர். இந்த நேரத்தில் பத்ர் களத்துல நிற்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான். என்ன வசனம்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பத்ர் போர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா, சஹாபாக்களே தயாராக இருங்கள், இதோ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஜிப்ரீல் போர் தளவாடங்களோடு குதிரையின் அந்த இந்த பகுதி கடிவாளம் இருக்குதா இல்லையா, குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு ஜிப்ரீல் இறங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சும்மா இல்ல, 1000 மலக்குமாரோடு இறங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் எப்படி உதவியை கொடுக்கிறான்னா, அவங்க எதிரிகள் 1000 பேர் இருக்கிறாங்க, இவங்க வெறும் 300 பேர் தான் இருக்கிறாங்க. 1000 மலக்குமாரோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்குகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நேத்து பார்த்தோமா இல்லையா, ரசூலுல்லாஹ் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, தோல்ல இருந்த துண்டு கீழே விழும் என்கிறதெல்லாம் பார்த்தோமா இல்லையா. அந்த துஆ கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மலக்குமார் ஜிப்ரீல் வந்திருக்கிறார், ஜிப்ரீலுடைய உதவி நமக்கு வந்திருக்கிறது என்று சொல்லும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த பத்ர் யுத்தத்தில் என்ன எல்லாம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது, பத்ர் போர்ல இணை வைப்பாளர் ஒருவரை ஒரு முஸ்லிம் துரத்தி கொண்டு சென்றார். யுத்தத்தில் சண்டை நடக்குது, ஒரு காவிர் ஓடிக்கிட்டு இருக்கிறான், ஒரு முஸ்லிம் விரட்டிக்கிட்டு போறார் அவரை கொல்றதுக்கு. விரட்டி கொண்டு போகும்போது அந்த நான் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய சாட்டை சத்தம் ஒன்று கேட்குது. ஒரு பெரிய சாட்டை ஒன்று எடுத்து இப்படி ஓங்கி அடிச்சா சலாரண்டு எப்படி சத்தம் கேட்குமோ அது மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. ஆனா நான் சாட்டையால் அடிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சாட்டையால் அடிக்கல, ஆனா பெரிய ஒரு சத்தம் கேட்குது, சாட்டையால் அடிக்கிற சத்தம் கேட்கிறது. அது மட்டும் இல்லாம அவசரமா போ அவசரமா போன்னு குதிரைக்கு சொல்ற சத்தம் கேட்கிறது. வாய்ஸ் கேட்குது, யாரோ ஒருத்தர் சொல்றது கேட்குது. யுத்த காலத்தில் எனக்கு யாருங்கிறதெல்லாம் அனுமானிக்க முடியல. ஆனா திடீர்னு போய் கொண்டிருக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, எனக்கு முன்னால் போன இணை வைப்பாளர் மல்லாந்து விழுந்தார். இப்படி போறாரு, ஒரு அடி விழுகுது சலாருன்னு. முன்னாடி போனவன் பல்லாரண்டு கீழே விழுறாரு. இவர் என்ன பாக்குறாரு, நம்ம அடிக்கவே இல்லையே, நம்ம அடிக்காம இந்த கீழே விழுந்துட்டானே. உடனே இறங்கி போய் அந்த விழுந்தவரை முகத்தை பார்க்கிறாரு. முகத்தை பார்க்கும் போது முகத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா, பெரிய ஒரு சாட்டையால கன்னத்துல அரைஞ்ச மாதிரி ஒரு மூக்குல எல்லாம் மிகப்பெரிய காயத்தை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த அன்சாரி தோழர், இவர் மதீனாக்காரர், உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஓடி வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் இப்படி போகும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஆனா நான் சத்தம் போடல, சலார்னு ஒரு அடி சத்தம் கேட்டுது, நான் அடிக்கவும் இல்லை, ஆனா முன்னுக்கு போன திடீர்னு விழுந்துட்டாப்ல, நமக்கே ஆச்சரியமா இருக்குல்ல, நான் ஒண்ணுமே செய்யலடா, நீ விழுந்துட்டியடாண்டு. அது மாதிரி விழுகிறாரு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு விளங்கல அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சொன்னது உண்மை, அது வேறு யாரும் அல்ல, அல்லாஹ்விடம் இருந்து 3வது வானத்திலிருந்து நமக்கு உதவி வந்திருக்கிறது, மலக்குமார் வந்து இறங்கி இருக்கிறாங்கிறத இதனூடாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட 70 காபிர்களை கொல்லுகிறார்கள், 70 காபிர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதே மாதிரி இந்த பத்ர் யுத்தத்தில் நடந்த சம்பவங்கள் இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இங்க யாரு, மதீனாவாசிகளுடைய தலைவர். நேற்றே பார்த்தோம், ரசூலுல்லாஹ்வை சுத்தி வளைச்சு பாதுகாப்புக்கு நிற்பாங்க, இவங்க தான்.
இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு கேட்டா உம்ராவுக்கு போறாங்க. எப்பன்னா பத்ருக்கு முன்னுக்கு இது நடக்குது, பத்ருக்கு முன்னுக்கு நடக்குது. உம்ராவுக்கு போறாங்க. உம்ராவுக்கு போனா அங்க போய் என்ன செய்றாங்கன்னா உமையத் இப்னு கலஃப், அபூ சஃப்வான் என்கிற உமையத் இப்னு கலஃப், உமையா என்கிற உமையத் இப்னு கலஃபுடைய வீட்டில் தான் தங்குறாங்க. இந்த உமையத் இப்னு கலஃபுக்கும் இவருக்கும் ஒரு எக்ரிமெண்ட் இருந்துச்சு. என்ன எக்ரிமெண்ட்டா, பிசினஸ்ல இவங்க பார்ட்னர். மக்காவுல இருக்கிற என்னுடைய உறவுகளையும் என்னுடைய சொத்துக்களையும் நீங்க பாதுகாத்துக்கணும், மதீனாவுல இருக்கிற உங்க உறவுகளையும் உங்க சொத்துக்களையும் நான் பாதுகாத்துக்கிறேன். இப்படி ஒரு ஒப்பந்தம் எழுத்துல போட்டுக்கொள்வாங்க. அப்படி ஒரு ஒப்பந்தம் எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இருந்தது. அதனால மக்காவுக்கு போனா எங்க தங்குவீங்கன்னு கேட்டா உமையத் இப்னு கலஃப் வீட்டுல தங்குவேன், அவர் என் பிசினஸ் பார்ட்னர் தான். இவர் போய் தங்குறாரு. தங்கினா தங்கிட்டு இப்ப உம்ராவுக்கு போய் கஅபாவை தவாப் செய்யணும்ல, தவாப் செய்யணும் போது உமையத் இப்னு கலஃப் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் பொறுங்க, ஒரு நல்ல உச்சி வெயில் அடிக்கிற மாதிரி டைம்ல பேசாம போய் சத்தபத்தம் இல்லாம தவாப் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா அங்க செம்ம அடி விழுந்துகிட்டு இருக்குது. கஅபாவுக்கு போய் நீங்க தவாப்னு முஸ்லிம்ட்டு யாராவது போனா அடி விழுகிற டைம். மக்காவுல இது நடக்குது, பத்ருக்கு முன்னாடி. ஆனா ரசூல் தான் மதீனாவுக்கு போயிட்டாங்க. இவர் என்ன தைரியத்தில் வர்றாருன்னா, இவர் மதீனாவினுடைய தலைவர், இவர் அந்த தைரியத்தில் தான் வர்றாரு. நீங்க அமைதியா போய் யாரும் இல்லாத டைம்ல தவாஃப் பண்ணுங்க கஅபாவை சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத அமைதியான நேரத்தில் இவர் போய் தவாஃப் பண்றாரு. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தவாஃப் உச்சி வெயில் அடிக்குது. இப்ப இருக்கிற கஅபாவை நீங்க கற்பனை பண்ணி கொள்ள கூடாது. பழைய கஅபா போட்டோ எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அது மாதிரி பழங்கால கஅபாவை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப இருக்கிற கஅபா இப்ப இப்படி நீங்க சமதர மாதிரி உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கும். பழைய கஅபா அப்படி இல்ல, ஒரு குழிக்குள்ள தான் இருக்கும். சுத்தி வர கல்லு மலைகள், முழுவதும் மலைகளால் சூழப்பட்ட அந்த போட்டோல பாக்குறீங்கல்ல, போட்டோல பார்த்தா நடுவுல அந்த கஅபா இருக்கும். சுத்தி வர கட்டிடங்கள் இப்ப இருக்குதுல்ல, கட்டிடம் இருந்த இடத்துல எல்லாம் எது இருந்துச்சு? 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி உம்ராக்கு போனவங்களுக்கு ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும், அது அப்படித்தான் இருந்துச்சு. அந்த கஅபாவுல தவாஃப் பண்ணி கொண்டு வருகிறார்கள். தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது என்ன செய்யறான்னா, திடீர்னு அபூ ஜஹல் வந்துட்டான். அபூ ஜஹல் வந்தா வந்து கேட்கறான், நீங்க யாருன்னு கேட்கறான். கேட்கும்போது இவங்க அசாட்ட சொல்றான், நான் சாத் இப்னு முஆத் அப்படிங்கிறாங்க. சாத் இப்னு முஆதா, நீங்க தான் எங்க ஊர்ல இருந்து ஓடி வந்த முகமதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறீல்ல கேட்கறான். பரம்பரை கோபம் இருக்குதுல்ல. இப்ப அவன் கேட்கறான், முகமதுக்கு அடைக்கலம் கொடுத்து அங்க வச்சுட்டு இங்க வந்து கஅபாவை அசால்ட்டா நீங்க தவாஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? எங்களுடைய எதிரிக்கு அங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. கொடுத்து வச்சுட்டு எங்க ஊருக்கே வந்து கெத்தா நீங்க தவாஃப் பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஆமா தவாஃப் பண்ணுவேன், அதுக்கு என்னன்னு கேட்கிறாரு. என்ன, இவர் அபூ ஜஹலுக்கு சளைத்த ஒரு ஆள் அல்ல, ஒண்டி கொண்டு நிக்கிற ஒரு ஆள். மதீனாவினுடைய, இவன் மக்காட தலைவர், அவர் மதீனாட தலைவர், ஹஸ்ரஜ் கோத்திரத்தினுடைய தலைவர் அவரு. அதனாலதான் பத்ர் யுத்தத்தில் என்ன சொல்லுவாங்க எதிரிகள், மதீனா மக்கள் யுத்தத்துக்கு ஆரம்பத்தில் வரும்போது என்ன சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு ஈக்குவலான ஆக்கள் தான், உங்களோட சண்டை பிடிப்பதற்கு தகுதியான ஆக்கள் தான், ஆனா உங்களுக்கும் எங்களுக்கும் சண்டை இல்லை, அதனால மக்கா காரணம் வர சொல்லுங்க. அவ்வளவு ஈக்குவலான ஒரு ஆள் இவர். உடனே கேட்கும்போது, ஆமா நான் தவாஃப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்டதுக்கு பிறகு ரெண்டு பேருக்குமே வாய் தர்க்கமாகுது. கடுமையாக வாயில பேச்சுவார்த்தை முத்தி கொண்டு போகிறது. போகும்போது இந்த உமையத் இப்னு கலஃப் பக்கத்தில் இருந்துகிட்டு, ஏங்க சத்தம் போட்டு பேசாதீங்க, அவர் ஊர் தலைவர் அப்படிங்கிறாரு. அவர் தான் மக்காவுக்கு தலைவர், எங்க தலைவரோட சத்தம் போட்டு பேசக்கூடாது, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஆனா இவர் விட்டுறாரு இல்ல, ஒண்டி கொண்டி அபூ ஜஹலோட கடுமையான சண்டை பிடித்துக் கொண்டிருக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த இவர் சொல்றாரு, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு நீ தவாஃப் பண்ண விடலன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்னு கேட்டா, நீ வந்து ஷாமுக்கு போற வழி எல்லாம் மறப்பேனுங்கிறாரு. மறப்பேன்னா என்ன, பொருளாதார தடை விதிப்பேனுங்கிறாரு. ஏன்னா நீங்க மக்காங்கிற ஒரு நாடு, மக்காவுல எதுக்குமே உற்பத்தி இல்லை. மக்காவுல இன்னைக்கு போனாலும் பலாக்கா கேட்டாலும் கிடைக்கும் உங்களுக்கு, அது வேற. மக்காவுக்கு போய் திடீர்னு வரக்காண்டு சாப்பிடணும்னா கிடைக்கும் உங்களுக்கு, ஆனா வரக்காங்க உற்பத்தி ஆகாது. அங்க எதுக்குமே உற்பத்தி ஆகாது, கல்லு படாரங்கள் நிறைந்த ஒரு பூமி அது மக்கா என்பது. மக்காவுக்கு வெளியில அங்கதான் எல்லா விளைச்சல்களும் இருக்கும். மதீனாங்கிறது பேரிச்ச மரங்கள் நிறைந்து வளரக்கூடிய ஒரு பகுதி அது. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிசினஸ்க்கு எங்க போகணும், ஷாமுக்கு தானே போகணும். ஷாமுக்கு போகணும்னா எப்படி போவீங்க, மதீனாவை தாண்டி தான் போவீங்க, எங்க ஊரை தாண்டி போக விட காலை விட்டு பாத்துக்கங்கிறாரு. இந்த ஏரியாவால போயிடக்கூடாது, போவியா தடை விதிப்பேங்கிறார். பொருளாதார தடை விதிச்சா என்ன செய்ய முடியும் உங்களால அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு கடுமையா இன்னும் பேச்சு முத்திக்கொண்டே போகும்போது இந்த உமையத் இப்னு கலஃப் என்ன செய்யறாருன்னா, திரும்ப திரும்ப கொஞ்சம் பேசாதீங்க, அமைதியா பேசுங்க, அமைதியா பேசுங்கன்னு கேட்டுக்கிறாரு. இப்ப சண்டை யாரோட, அபூ ஜஹலோட. பக்கத்துல இருக்கிறவர் கொஞ்சம் மெதுவா பேசுங்க, மெதுவா பேசுங்கன்னா கடைசியில கோவம் வந்து, நீ வாயை பத்திக்கிட்டு சொல்லுவோம்ல, அப்படி சொல்றதுக்கு பதிலா இவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா, அவர் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு
இந்த சத்தம் போடாதீங்க, மெதுவா பேசுங்க மெதுவா பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உடனே சொல்றாரு, கோவம் வந்து, இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உன்னை கொல்லுவேன்னு அப்படின்ட்டாரு. இது சின்ன விஷயமா இது? நம்ம ஏன் வாயை பத்திக்கிட்டு இருன்னு சொல்லுவோம். இவர் சாதிபு முஆதுன்னு சொல்றாருன்னா இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் உன்னை கொல்லுவேன்னு இருக்காங்க. உடனே அந்த ஆள் பதறி போய், என்ன ரசூலுல்லாஹ் கொல்லுவேன்னு சொன்னாங்களா? ஆமா கொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறாங்க என்று திருப்பி சண்டையை பிடிக்கிறாரு. அபூஜஹலோட சண்டை போகுது, உன்னை கொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க போ அப்படின்ட்டாங்க. சொன்னதோட இந்த ஆள் பதறிக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறாரு. வீட்டுக்கு ஓடி போய், என்ன இவருக்கு ஏன் ஓடினாருங்கிறது உங்களுக்கு விளங்கும். ஓட்டி போய் மனைவிட்டு சொல்றாரு, என்ன நடந்துச்சு தெரியுமா? மதீனாவுல இருந்து என் கூட்டாளி வந்தார் தெரியுமா? ஆமா வந்தாரு. என்ன பதறிக்கிட்டு வாரீங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு செய்தி சொன்னாரு. என்ன செய்தி சொன்னாரு? அந்த செய்தி உண்மை மட்டும் தான்ங்கிறாரு. ஏன் அடிச்சு உமையத் இப்னு கலப் சொல்றாரு, அது உண்மைதான். ஏன் சொல்றாருன்னா, முகமது பொய் சொல்ல மாட்டாரு, ரசூலுல்லாஹ் பொய் சொல்ல மாட்டாங்கிறது. அதனால தானே அல்லாஹ் மீனா சாதிக்கின்றாங்க. ஊர மக்கா காவிர்கள் கொடுத்த பட்டம் தானே நம்பிக்கைக்குரிய ஒரு உண்மையாளர் என்றலாம். முகமது பொய் சொல்ல மாட்டாரு, என்ன கொல்லுவன்னு சொல்லியிருக்கிறாராம். உடனே அந்த அம்மாவும் சொல்லுது, அப்படின்னா உண்மையாவே உங்களை கொல்லுவாரு, ஏன்னா முகமது பொய் சொல்ல மாட்டாரு, உங்களை கொல்லுவாரு. அது பெரிய ஒரு பதட்டமாக உமையத் இப்னு கலஃபுக்கு ஆகிவிடுகிறது. அப்ப என்ன செய்யறாங்க, மக்காவுல இருந்து மதீனாவுக்கு யுத்தத்துக்கு பத்ருக்கு கிளம்புறாங்கல்ல, கிளம்பும் போது எல்லாரும் வாங்க, எல்லாரும் வீட்டுல இருந்து வாங்கண்டக்கல, உமையத் இப்னு கலஃப் மட்டும் கொஞ்சம் ஒளிஞ்சு திரியறாப்ல. ஏன்னா தெரியும் நமக்கு ஏற்கனவே ரிசல்ட் கிடைச்சிட்டு, நம்ம போனோம்னா சங்க ஊத போறாங்க, அதனால நம்ம சங்கூதுற சத்தம் கேட்காம இருக்கணும்னா அங்க போகாம இருக்கணும் அப்படின்னு முடியல. கொஞ்சம் பின்வாங்கி நிக்கிறாரு. இதுல மனைவி வேற, யோ போய்க்கி தொலைச்சிடாத, போனா அவ்வளவுதான், நம்ம தாலி அருந்துரு அப்படின்ட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை, நீ சாகுவ என்று அவ வேற சொல்லிக்கிட்டு இருந்தா. இவருக்கு எப்படி இருக்கு, நீ வேற சும்மா இருடி, நானே சாகுவேன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீ வேற பயம் காட்டிக்கிட்டு இருக்கிறியே. இந்த மாதிரி நிலைமையில மன உளைச்சல் இருக்கும்போது அபூஜஹலே தேடி வந்துட்டான். உமையா என்ன வரலையா நீங்க அப்படின்னு சொல்லி உமையாவினுடைய வீட்டுக்கு அபூஜஹல் தேடி வந்து சொல்றான், இந்த முகம்மது இப்படி சொன்னாருன்னு சாதிப் இப்னு முஆத் சொன்னதுனால நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்க யாரு தெரியுமா? அவன் சொல்றான், மக்கா பள்ளத்தாக்குல தலைவர்களில் ஒரு தலைவர், நீங்க பயப்படலாமா? இப்படி உசுப்பேத்தி உடக்கல அவனும் நம்ம பெரிய தலைவர்ல, முகம்மது சொன்னது உண்மைதான், ஆனால் நம்ம பெரிய தலைவர்ல அப்படிங்கிறான். உண்மைதான், நம்ம சத்ருவன் தான், ஆனால் நம்ம பெரிய தலைவர், சாகாமல் விருப்பம்ல, இப்படி உசுப்பேத்துறான். நீ இதுக்கெல்லாம் பயப்படலாமாப்பா? நீ வந்து ஒண்ணுமில்ல, அவனுக்கு பயம் இருக்குல்ல, ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் வாங்குறான். இப்படி கூப்பிட்டாலே ரொம்ப யோசிக்கணும். அந்த அல்லாண்டு வராம இருக்கிறான், விட்டு போடு, ஏதாவது நலவு இருக்கும்ட்டு போயிடணும். இல்ல வாங்கன்னு தேரை இழுத்து தெருவில் விட்டுருவாங்க. அது மாதிரி வாங்கன்னு கூப்பிட்டு கடைசியில சொல்றான், நீ முழுசா எல்லாம் வரத்தே வேலைப்பா, ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் வந்துட்டு போ, சாகு 2 முடிவானதுக்கு பிறகு நீ ஒரு நாள் போனாலும் சாகுதான் உனக்கு. அப்ப இவ சொல்லிக்கிட்டு இருக்கா, போவாத, போனா செத்துருவ இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ வராட்டி கௌரவம் போயிரும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கடைசியில் என்ன முடிவு எடுக்கிறான்னு கேட்டா, நம்ம வந்து போவோம், ஒரு 2 நாள்ல வந்துடுறது அப்படின்னு முடிவு எடுத்துட்டு உமையா மக்காவுக்கு கிளம்பி வந்தார். இப்ப பத்ர் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, யுத்தம் கடுமையான யுத்தம் நடக்குதுல. நடக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த சாதிப் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்புக்கு தான் இருக்கிறாங்க. ஆனா இவருடைய ஒப்பந்த பிரகாரம் இவருக்கு என்ன கடமைன்னா, உமையத் இப்னு கலஃப பாதுகாக்கிறது இவரோட கடமை, ரசூலுல்லாஹ்வையும் பாதுகாக்கணும். எப்படி ஒரு இக்கட்டு பாத்தீங்களா? அல்லாஹ்வோட தூதரையும் பாதுகாக்கணும், அல்லாஹ்வோட தூதரை கொல்ல வந்தவனையும் பாதுகாக்கணும், ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்யணும். உடனே கொஞ்சம் பார்த்து கரெக்டா பாத்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உமையத் இப்னு கலஃப கூட்டிக்கிட்டு, தொலைஞ்சு நீ வேற வந்து சேர்ந்துட்ட வாயா என்று சொல்லி உன்னை பாதுகாக்கணும்னு கூட்டிக்கிட்டு ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? மணல் திட்டா இருக்கும் இந்த பத்ர்ல, அதுல ஓடிக்கிட்டு இருக்கா, பாலைவனம் தானே, ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஓடினா இந்த ஆளுக்கு ஓடவும் முடியல, இந்த ஆள் நல்ல கொழுத்து பெருத்த ஒரு ஆள். இந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, உமையத் இப்னு கலஃப் நல்ல உடம்பு கொழுத்தவர், நடக்க ஓடையெல்லாம் முடியல. இவர் மெதுவா இழுத்து போறாரு. இங்க வாங்கன்னு இழுத்துக்கிட்டு ஓடும்போது யாரும் கண்டுருவாங்க, யாரும் கண்டக்கூடாதுன்னா ஓடுறாரு. யாரு காணக்கூடாதுன்னு நினைச்சாரோ அந்த ஆள் காண்றாரு. யாரு காணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவருடைய அடிமைதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவுல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையா வச்சிருந்து அவ்வளவு கொடுமை பண்ணினது யாரு? இவன் தான். குழந்தை பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொம்மை மாதிரி கொடுத்துருவான். என்ன செய்வான்னா, நம்ம நினைக்கிறோம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தியாகம் எல்லாம் இருக்குதுல்ல, பாய் ஈச்ச ஓலையில செஞ்ச பாய் இருக்குதுல்லங்க, இந்த பாய் வந்து பிளாஸ்டிக், ஈச்ச ஓலையில செஞ்ச பாயில அடுக்க வச்சு சுத்துவாங்க. இப்படி ரோல்ஸ சுத்துவோம்ல, அது மாதிரி சுத்துவாங்க. இப்படி சுத்தி நெருப்புல காய்ச்சி எடுப்பாங்க அவரை, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. நமக்கு கிடைச்ச மார்க்கம் சும்மா கிடைக்கல,
இந்த மார்க்கத்துல பெருமதியை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, சாதாரணமா கிடைக்கல. அப்பவும் என்ன செய்வாருன்னா அஹதுன் 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 அப்படிம்பாரு. அதை சொல்லக்கூடாதுன்னு தான் செய்யறாங்க. குழந்தை கழுத்துல என்ன செய்வாங்கன்னா கவுத்தை மாட்டி விட்டு இவர் பிடிச்சிக்கிடுவாரு, இப்படி கழுத்து இறுகும், கவுத்தை பிடிச்சிக்கிடுவாரு. என்ன செய்வாங்கன்னா வெறும் மேலோட அடிமை தானே, உடம்புல ஒட்டு துணி மட்டும் தான் இருக்கும். குழந்தைகள கையில கொடுத்துருவாங்க, அவங்க இழுத்துக்கிட்டு ஓடுவாங்க, குதிரையில கட்டி அதுல கட்டி இதுல கட்டி இழுத்துக்கிட்டு ஓடுவாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, நம்மளால அப்படி வாழ முடியுமா? இந்த சாதாரண இந்த தார் ரோட்ல இழுத்துக்கிட்டு போனா தாங்குவீங்களா? நீங்க யாராவது தாங்க முடியுமா? நான் தாங்குவேனா? நீங்க தாங்குவீங்களா? ஆனா அவரை எதுல இழுத்துக்கிட்டு ஓடுவாங்க? நாம இப்ப காணாம இருக்கிற மக்காவினுடைய கருங்கற்பாறை இருக்குதுல்ல, ஒரு 5-6 வருஷம் 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு மக்காவுக்கு போனவங்களுக்கு கொஞ்சம் அதை பார்த்துருக்கலாம். அந்த கருங்கற்பாறை எப்படி இருக்கும்? இப்ப மக்காவில் அந்த உயர்ந்த பகுதி கீழே தாழ்ந்த பகுதி எல்லாம் ஆக்கி வச்சிருக்கானே, எல்லாமே கருங்கற்பாறைகளை அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கட்டினது. அந்த மக்காவை விட்டு நீங்க அடுத்த பக்கம் ஆயிஷா மஸ்குக்கு போற வழி, அதுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய வழியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கருங்கற்பாறைகளை தோண்டி தான் வாசலெல்லாம் உண்டாக்கி இருக்கிறான். அந்த கருங்கற்பாறைகள்ல விளையாட்டு பொம்மை மாதிரி இழுத்துக்கிட்டு போவாங்க. யார் இதுக்கு காரணம்? உமையத் இப்னு கலஃப். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் இவரை மீட்டெடுத்து இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு மீட்டெடுத்து காப்பாற்றி விட்டாங்க. இவர் ஹிஜ்ரத் வந்துட்டாரு. ஆனா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் பத்ரு பெரிய ஒரு யுத்தத்தை சந்திக்க போறோம் ஒரு விதமான பதட்டத்தில் இருக்கும்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பதட்டம் எல்லாம் இல்லை, எதிர்பார்ப்பு. எங்க அவன் வரட்டும் அப்படின்னு நிக்கிறாங்க. யார்? உமையத் இப்னு கலஃப் வரணும், அந்த எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. சொன்ன மாதிரி இவர் யாரு பார்க்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு வாயா வாயாண்டு கூட்டிக்கிட்டு ஒளிச்சுக்கிட்டு ஓடினாரோ, ஓடும் போது பார்த்துடுறாரு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பார்த்ததோட பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இரு வர்றேன்னு சொல்லி ஓடி போறாங்க மதீனா சஹாபாக்கள்கிட்ட. சஹாபாக்களை, நண்பர்களே, என்னை வதை செய்தவன் அங்கு ஓடிக்கொண்டிருக்கிறான், வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்க. அப்ப இவர் விரட்டிக்கிட்டே போறாரு, அவங்களும் ஓடிக்கொண்டே போறாங்க. அவருக்கு என்ன காப்பாற்றணும் தேவைன்னா ஒப்பந்தத்தை காப்பாற்றணும். அதுக்காகத்தான் அவர் உமையாவை காப்பாற்றுறது நினைக்கிறாரு. ஓடி ஓடி போனா அவருக்கு அந்த உடம்பு பலத்தால் ஓட முடியல. ஒரு கட்டத்தில் எனக்கு இதனால முடியல, நம்ம என்ன சொல்லுவோம், முடியலன்னா செத்து போ மூதேவி, சாம தாக்கு பிடிக்கணும்னா ஓடணும், நீ முடியல. உடனே சாதி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா அப்புறம் மல்லாக்க படு அப்படிங்கிறாங்க. மல்லாக்க அவன் படுத்ததுக்கு பிறகு உமையாக்கு மேல இவர் படுத்துறாரு. என்ன வெட்டிட்டு அவரை வெட்டுங்க, நம்ம சொல்லுவோம்ல என்ன தாண்டி தான் நீங்க போகணும்னு. அவனுக்கு மேல அவன் பெரிய கொளுத்தாளு, இவர் பஞ்சு மெத்த மாதிரி அதுக்கு மேல உளுந்து படுத்துறாரு. படுத்துட்டு என்ன வெட்டிட்டு வெட்டுங்க அப்படின்னாங்க. நாங்க எதுக்கு உங்களை வெட்டணும்? அவங்க வெட்டல, குத்தினாங்க. ஏன்னா பெரிய கொளுத்தவன் தானே, கீழால வயிற்றுக்கு ஒரு குத்தி முடிய பலூன் வெடிச்ச மாதிரி இருந்திருக்கும். வயிறு குத்துப்பட்டு முடிய என்ன செய்ய ஒரு சொருகு சொருகிட்டு, ஆனாலும் அதுல ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா முடியல, ஒரு வெட்டத்தான் வரும் சொல்லி ஒரு வெட்டினாங்க. சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலை பிடிக்கு இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போதே காலை தூக்கி காட்டுவாரு. அன்னைக்கு வெட்டின வெட்டு தான் நமக்கு இது, அன்னைக்கு விழுந்ததுதான். ஏன்னா இவரை வெட்டவும் கூடாது, அவனை கொல்லவும் வேணும், ரெண்டு நடக்கணும். கீழால குத்தி கொன்றார்கள் அவனை. என்ன காரணம்னா அவனைத்தான் இவர் தேடிக்கிட்டு இருந்தார். எனக்கு இவ்வளவு பண்ணினியல்ல, ஒன்னு நான் பாத்துக்கிறேன் இருந்தாங்க. உமையத் இப்னு கலஃப் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே பத்ர் போரிலே கொல்லப்படுகிறார். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த உமையத் இப்னு கலஃப் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அடுத்ததாக என்ன நடக்குது? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மக்கா வாசிகள் எப்படி எல்லாம் கொல்லப்பட்டார்கள் தெரியுமா என்கிறத சொல்லும்போது, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுல தொழுது கொண்டிருக்கிறாங்க. காபாவுக்கு பக்கத்துல தொழுது கொண்டு இருக்கிறார்கள். தொழுது கொண்டு இருக்கும்போது ஒரு மக்கா முஸ்ரிக் வர்றான். வந்து என்ன செய்யறான்னு கேட்டா, முகமது தொழுகிறார். இந்த முகம்மதுக்கு மேலாக அசிங்கங்களை கொண்டு வந்து போட்டு அவரை அவமானப்படுத்துவது யார் என்ற ஒரு போட்டி. ரசூலுல்லாஹ்வை அசிங்கப்படுத்தணுமா, யார் அசிங்கப்படுத்த இயலும் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கும் போது, நான் அசிங்கப்படுத்துறேன் ஒரு ஆள் என்ன செய்யறான்னு கேட்டா, போய் ஒரு ஒட்டகம், அறுத்த ஒட்டகத்தினுடைய அழுகிய குடல்கள், பல ஹதீஸ்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹதீஸ்ல இருக்குது, வரலாறுல ஹதீஸ்ல இருக்குது. அழுகிய குடல்களை எல்லாம், இந்த குடல் எப்படின்னு கேட்டா அந்த அப்படி ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளதான் எல்லா குடல்களும் இருக்கும். அதை எடுத்து யூஸ் பண்ணவும் முடியும், யூஸ் பண்ணாம இருக்கவும் முடியும். ஒரு பேக் மாதிரி இப்படித்தான் அது அந்த வயிற்று பகுதி இருக்கும். அதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து நபிகள் நாயகம் சுஜூதில் இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துக்கு மேலால் வைத்து விட்டான். நீங்க சுஜூதில் இருக்கும்போது ஒரு 50 கிலோ மூட்டையை கொண்டாந்து கழுத்துல வச்சா அவங்களால தாங்க முடியுமா? எப்படி இருக்கு? எந்திரிக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வால எந்திரிக்க முடியல. என்ன ஆகுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்கிறாங்க, தட்டுமாறி கொண்டு இருக்கிறார்கள். என்ன செய்யறதுன்றே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. அவ்வளவுக்கு பெரிய பாரத்தை கொண்டாந்து, அது அசிங்கம், பாரம் மட்டும் இல்ல, கடுமையான நாத்தம் அடிக்குது, அசிங்கத்தை கொண்டாந்து
அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல போடுறாங்க. ஒண்ணுமே அப்ப யாருமே இருக்கல. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இது சொல்லப்படுது. அப்ப சின்ன பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களோட வாப்பாக்கு இப்படி நடக்குதுன்னு முடிய அழுது கொண்டு ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து ரசூலுல்லாஹ் மேல இருந்த அந்த அசிங்கங்களை எல்லாம் தண்ட கையால் தன்னுடைய தகப்பனார் அழுது கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனார் மேல இருந்த அசிங்கங்களை எல்லாம் எடுத்து வீசுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னார்கள், ஃபாத்திமா என்றால் நான், நான் என்றால் ஃபாத்திமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னா, அந்த உருவமைப்புல அவங்க பொம்பளையா இருப்பாங்க, இவங்க ஆணாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மரண நேரத்தில் பாத்தீங்கன்னா அழுது கொண்டு ரசூலுல்லாஹ் சகராத்துடைய நிலைமையில இருப்பாங்க. அழுது கொண்டு ஃபாத்திமா வருவார். இந்த ஹதீஸை அறிவிக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், ஃபாத்திமாவினுடைய நடையை பார்த்தேன், நபிகள் நாயகம் நடந்து வருவதை போன்றே இருந்தது. அழுது கொண்டு வர்றாங்க. வரும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, ஒரு காதை கூப்பிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்படி சொல்லி முடிய அழுது கொண்டு போகிறார்கள். போகிற ஃபாத்திமாவை திருப்பி கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ், இங்க வாங்க. திரும்ப கூப்பிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க. அழுகையெல்லாம் நிப்பாட்டி சாதாரணமா சிரிச்சுக்கிட்டு மெதுவா போறாங்க. அப்பவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இது ஒரு இக்கண்ணாவா இருக்குது. என்னன்னா, வந்தாங்க, அழுதுகிட்டு வந்தாங்க, ரசூலுல்லாஹ் எதையோ சொன்னாங்க, அழுதுகிட்டு போனாங்க, திருப்பி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு எதையோ சொல்றாங்க, சிரிச்சுக்கிட்டு போனாங்களே. 6 மாசத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தாய் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு பிறகு ஃபாத்திமாட்ட தேடி போய், அது ஒரு பெண்கள்ட்ட அப்படி ஒரு குணம் இருக்கும். ஏன்னா அது எப்ப அது நடந்து அது கேட்க வேணும். உங்களை சந்திக்கும் வரைக்கும் தான் நான் இருந்தேன் அப்படின்ட்டு கேட்பா. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தேன், வாட்ஸ்அப்லயாவது ஒரு மெசேஜ் போடணும், பாருங்க உங்க நம்பர் இருக்குல்ல, இன்றைய தாங்க அன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நினைச்சா அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி 6 மாசத்துக்கு பிறகு இது என்னம்மான்னு ஃபாத்திமாட்ட கேட்கிறாங்க. கேட்கும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹ்வுடைய மரண நேரத்தில் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தேன். என்னுடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அருகாமையில் அழைத்து தான் மரணிக்க போகிறேன் என்கிற செய்தியை சொன்னார்கள். அதுதான் அழுது கொண்டு நான் போனேன். அப்ப திருப்பி கூப்பிட்டு சொன்னாங்களே, அமைதியா போனீங்களே. மீண்டும் என்னை அழைத்தார்கள். அழைத்து என்ன சொன்னார்கள் என்றால், நான் மரணித்ததற்கு பிறகு முதலில் என்னை சந்திக்க இருப்பவர் நீங்கள் தான் என்று சொன்னார்கள். அதனால் தான் சிரித்துக் கொண்டே போனேன். மரணத்தை சந்திக்கிறதுக்கு எவ்வளவு விருப்பம் பாத்தீங்களா? என்ன சந்திக்க இருக்கிறீங்க நீங்க தான், எங்க சந்திக்க இருக்கிறீங்க? எங்கட குடும்பத்தில் நான் மௌத்தா போனதுக்கு பிறகு ஃபாத்திமா நீங்க தான் முதல்ல மௌத்தாகுவீங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதை கேட்டு முடியத்தான் என்னுடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தாலும் நான் அவரை சந்திக்கிற அளவுக்கு நான் சீக்கிரமாக மரணித்து விடுவேன். அந்த மரணத்தை சந்திக்கிற சந்தோஷம் அதுலதான் அவங்க போறாங்க. ஃபாத்திமாவும் ரசூலுல்லாஹ்வும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயணத்தில் அவ்வளவு நெருக்கமாக இருந்தார். அவங்க தான் ஓடி வந்து இந்த அசிங்கங்களை எடுத்து அழுது எடுக்கிறாங்க. என் தகப்பனாரை போட்டு இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஊரே திரண்டு ஒருத்தருக்கு இப்படி அநியாயம் பண்ணும் போது ஒரு குழந்தை எப்படி அதை அணுகும் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எங்க வாப்பாக்கு இப்படி செய்றீங்களே, எங்க வாப்பாவை அசிங்கப்படுத்துறீங்களே, எங்க வாப்பாக்கு அடிக்கிறீங்களே, எங்க வாப்பாக்கு ஏசுறீங்களே அப்படின்னு சொல்லி எந்த குழந்தையும் தாங்காது, எடுத்து வீசுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியாக எழும்புகிறார்கள். எடுத்து வீசிட்டு ஃபாத்திமா கடுமையாக திட்டுகிறார்கள். அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழும்பி உட்கார்ந்து கையேந்துறாங்க. யா அல்லாஹ், மக்கத்து குறைஷிகளை நீயே பார்த்துக்கொள், மக்கத்து குறைஷிகளை நீயே பார்த்துக்கொள், மக்கத்து குறைஷிகளை நீயே பார்த்துக்கொள் அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். மக்காவுல காபாவுக்கு அருகாமையில் இந்த அநியாயம் நடந்த அடுத்த நிமிஷம் ஒரு லிஸ்ட சொல்றாங்க. அந்த லிஸ்ட்ல உள்ள அத்தனை பேரும் அவர்கள் நிற்கிறான். அம்ர் இப்னு ஹிஷாமை நீயே பார்த்துக்கொள் இறைவா, உத்பத் இப்னு ரபியாவை நீயே பார்த்துக்கொள், ஷைபத் இப்னு ரபியாவை பார்த்துக்கொள், வலீத் இப்னு உக்பாவை பார்த்துக்கொள், உமைத் இப்னு ஹலஃபை பார்த்துக்கொள், உக்பத் இப்னு அபி முஹைத்தை பார்த்துக்கொள், அதாவது உமார் இப்னு வலீதை பார்த்துக்கொள் என்று சொல்லி இந்த லிஸ்ட் அப்படியே சொல்றாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக பத்ர் யுத்தத்திலே ரசூலுல்லாஹ் பேர் சொன்ன அத்தனை பேரும் கேவலமாக அசிங்கப்பட்டு மரணித்திருந்ததை நான் என் கண்களால் பார்த்தேன். வீட்டு திட்டம் ஒன்றை ஆரம்பித்து வைப்பது, அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுக்கறது சம்பந்தமாக அந்த அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான ஒரு வீடியோவாகத்தான் இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம். வெளிநாடுகளில் உள்நாடுகளில் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இந்த வீட்டு திட்டம் அமைக்கிற பணிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வாரி வழங்குங்கள். குறிப்பாக உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே இந்த மக்களுக்காக நீங்கள் தந்து உதவுகிற போது
போது கண்டிப்பாக அது அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். இந்த வீடுகளில் நிலைகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பெரும்பாலும் இப்படியான வீடுகள் இப்போ ரொம்ப அரிதிலும் அரிதாக இருக்கக்கூடிய நிலை. இந்த பகுதிகள் வந்து ரொம்ப தண்ணீர் வசதி இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது. ரொம்ப அவங்களுக்கு வாழ்வாதாரம்ங்கிறது வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பகுதி அளவுக்கு இருக்குது. எனவே தான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் பிரகாரம் அவங்களுக்கான நிறைய சேவிசஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு நமக்கு பூரண கூலி இறைவனிடத்தில் கிடைக்கும். எனவே தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த வீடுகளெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வறுமைப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. கணவர் என்ன பண்ணுறாருமா? அவர் இந்த ஆடு மேய்க்கிறார். ஆக்களோட ஆடை எடுத்து மற்ற ஆக்கள் ஆட்டை எடுத்து மேய்ச்சி அதுக்கு சம்பளம் எடுப்பாங்களோ? எடுக்கிறாரு. அவருக்கு வேலை செய்யல. அது இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தனால அவர் கொழும்புல செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஹார்ட் அட்டாக் வந்தனால வேலை செய்ய இப்போ அறவே அவருக்கு வேலை செய்யலை. அது ரொட்டி எல்லாம் வேலை செய்வார். இப்போ அவருக்கு போகவே இல்லாது. அதனால தான் இந்த ஆடு கொஞ்சம் எடுத்துட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அதில் என்ன நீ உங்களுக்கு வருமானம் கிடைக்கல? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு அளவுக்கு அல்லாண்டு எங்களை நல்லா லேசுப்படுத்துகிறாங்க. ஏதோ அதில் கொஞ்சம் இதாகி இப்போ அவருக்கு ஒரு ஆசை இடத்துல ஒரு கடை வச்சு, சின்ன ஒரு கடை வச்சு ரொட்டி அது போட தெரியும் அவருக்கு. அது செய்ய தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஏற்பாடு பண்ணுறதுக்கு. ஊடு எங்கட இப்படி தான் நான் மகளோட வீட்டில் தான் அது விழாவில் கட்டிக்கிட்டு குடியில் இருக்கிறேன். என் மகனும் மூடு இல்லாமல் இன்னொரு வீட்டில் தான் இருக்கிறான். கல்யாணம் முடிச்ச ஒரு உள்ளே பிள்ளை உண்டு. கல்யாணம் முடிச்சு அந்த வீட்டில் இருக்கிறான். இப்படி நிலவரமாக இருக்கிறேன்னா அங்கே கஷ்டத்தில் என்ன செய்ய தெரியாது. சரி, கவலைப்படாதீங்க. நம்ம இந்த முயற்சி வெற்றி பெறுறதுக்கு அல்லாட்ட துவா செய்யுங்க. பார்க்குற மக்கள் உங்களுக்கான உதவிகளை செய்கிறதுக்கு தயாராகுவாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் அதுக்கு அருள் புரிவான். சரி அம்மா, எங்களால் முடிஞ்ச முயற்சி இது வெற்றி பெறணுங்கிறதா எங்களுடைய ஆசை. பொறுத்திருந்து பார்ப்போம். சரியா? ரசூலுல்லாஹ் அன்னைக்கு துவா கேட்குறாங்க. அத்தனை பேரும் அந்த லிஸ்டே பதிரில் கொல்லப்பட்டு கிடக்குது. கொல்லப்படுது இல்லை. இப்போ இதில் நம்ம நேற்று சொன்னதில் பார்த்தீங்கன்னு கேட்டால், இந்த பத்ர் யுத்தம் ஆரம்பமாகும் போதே வலீத் இப்னு உக்பா, அவர் வலீதுடைய 2 பிள்ளைகள் உத்பத் இப்னு ரபியா, ஷைபத் இப்னு ரபியா, இந்த 3 பேர் தான் முதலாவது நேருக்கு நேர் மோதலுக்கு வர்றவங்க. முதல் தடவையே கொல்லப்படுறது இந்த 3 பேர் தான். ரசூலுல்லாஹ் சொன்ன பட்டியலில் இருப்பாங்க. இந்த அத்தனை பேரும் பத்ர் யுத்தத்திலே கொல்லப்படுகிறார்கள். அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, பத்ர் நேரத்தில் இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். பத்ரில் இப்படி எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. கடுமையா யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்து போகணும் ரெடின்னு நிற்போம் இல்லை. அப்படி நிற்கும் போது இவர் என்ன செய்யறாருன்னா, இவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், ஆம்பளை புள்ள. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடையவும் அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடையும் சகோதரர். இவர் தான் ரசூலுல்லாஹ் மரண நேரத்தில் இருக்கும்போது பல்லு விளக்கிக்கிட்டு வர்றவர். இப்படி பல்ல விளக்கி விஸ்வாக்கு பண்ணிக்கிட்டே வருவார். ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஆயிஷா கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் பல்லு விளக்கி விடவான்னு கேட்பாங்க. ஆமா ஃபஅஷார பிராசிஹி பிஅன்னம், ஆமா என்று தலையாட்டினார்கள் என்ற ஹதீஸ்ல வரும். அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்படி ரெட்டியா நிக்கிறாங்க. இப்ப அடுத்து யுத்தத்துக்கு போறதுக்கு நிக்கும் போது பாக்குறாங்க, தண்ட வல பக்கத்துல ஒரு சின்ன பொடியை நிக்கிறான், இடது பக்கத்துல இன்னொரு சின்ன பொடியை நிக்கிறான். முஆத் முஅவ்வித் 2 பேர் நிக்கிறாங்க. இந்த இவங்களோட பேர்கள் சில ஹதீஸ்கள்ல மாறி மாறி வரும். பெரும்பாலான ஹதீஸ்கள்ல முஆத் முஅவ்வித்னு வருது. சில ஹதீஸ்கள்ல 2 பேருமே முஆத்னு வருது. சில ஹதீஸ்கள்ல அவர பேர் வேற இவர பேர் வேற என்று வருது. ஆனா புரிஞ்சுக்கிறதுக்காக முஆத் முஅவ்வித்ங்கிறதையே எடுத்துக்கிறீங்க. முஆத் முஅவ்வித்னு 2 பேர் நிக்கிறாங்க. நீ யாருப்பா கேட்கிற? அவர் சொல்றாரு, நான் மனசுக்குள்ள என்ன நினைச்சேன் தெரியுமா, எவ்வளவு பெரிய யுத்தத்தில் வந்து நிக்கிறோம், நம்ம இவனுங்களை வெட்டுறதா குத்துறதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு பக்கத்தில் இந்த 2 சின்ன பொடியமா நிக்கிறானுங்களே, இவங்க இல்லாம கொஞ்சம் பெரிய 2 பேர் நின்று இருந்தா நல்லா இருந்திருக்கு தானே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது, அந்த ஹதீஸை நீங்க பார்க்கணும். என்ன செய்யறாருன்னா, அந்த முஆதுங்கிறவர் ரைட் சைட்ல இருக்கிறார்ல, அவரு கஞ்சாடையால் என்னை அழைத்தார். கஞ்சாடைனா இங்க வாங்க அப்படி கூப்பிடுவோம்ல, அப்படி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவர் இப்படி தான் நிற்கிறாரு, நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு இப்படி எட்டி என்ன விஷயம் கேட்கிறாரு. கேட்கும்போது அவருக்கு இவர் பெரியப்பா முறை வேணும். அப்ப இவருக்கு பெரியப்பா அபூ ஜஹல் உங்களுக்கு தெரியுமா, பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா இவங்களுக்கு அபூ ஜஹல் தெரியாது. யாருன்னா இந்த 2 பேருக்கும் அபூ ஜஹல் தெரியாது. அதுதான் கூப்பிட்டு இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, அபூ ஜஹல் தெரியுமா உங்களுக்கு? ஆமா தெரியும், அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவனை கண்டிங்கன்னா கண்டிப்பா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஒரு மெசேஜ் போட்டுருங்க. நமக்கு சொல்றாரு, மெசேஜ் போடுங்க சொல்ல மாட்டாரு, தகவல் ஒன்று சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு உனக்கு நான் தகவல் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு. என் கையாலே அவனை கொல்லணும்னு தான் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது. பாருங்க, அந்த யுத்தத்தில் இவங்க 2 இளைஞர்கள், சின்ன பிள்ளைகள். இவங்க சின்ன பிள்ளைன்னா ஆக குழந்தை பிள்ளைன்னு அர்த்தம் இல்லை, இளைஞர்கள். மற்றவங்களை விட இவங்க தான் வயசுல குறைஞ்சவங்க. இதை கேட்டுட்டு சரி வந்தா சொல்றேன் அப்படின்ட்டு நிற்கும் போது பக்கத்தில் இவர் இங்க வாங்க அவர் கண்ணடிச்சு கூப்பிடுறாரு.
இப்ப உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவரும் அதே மாதிரி அபூஜஹல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. தெரியும். இப்ப அதுக்கு என்ன, அவனை கண்டீங்கன்னா கட்டாயம் அந்த ஆட்ட சொல்லாம எனக்கிட்ட சொல்லணும். ஏன்னா அவனை கொண்டுட்டு போகணும்னு நான் வந்திருக்கிறேன். நீங்க அல்லாஹ் மீது ஆணையா அவனை கொல்றது நாங்க தான் என்று முடிவோட கங்கணம் கட்டி நிக்கும் போது சரி சரி வந்தா சொல்றேன் இப்படி திரும்புறாரு. முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான். திரும்பும் போதே அபூஜஹல் என்ன செய்யறான்னா குதிரையில போய்கொண்டு இருக்கிறான். நீங்க ரெண்டு பேரும் கேட்டீங்கல்ல, ரெண்டு பேரும் பாரு கேட்டீங்கல்ல, அபூஜஹல் யாரு, இந்த போறான் அவன் தான் அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு திரும்பி பார்க்கிறேன், ரெண்டு பேரையும் காணோம்ங்கிறாரு. சொல்லிட்டு எங்க எங்கப்பான்னு கேட்டா இந்த விஷயம் முடிஞ்சில்ல, உடனே அபூஜஹலை தேடிக்கொண்டு விரட்டி கொண்டு போறாங்க. எந்த அளவுக்கு விரட்டி கொண்டு போறாங்கன்னு சொன்னா, போன ரெண்டு பேருமே அவனை தாறுமாறாக வெட்டி சாய்க்கிறார்கள். அபூஜஹலை கொண்டது பெரிய அந்த உமர் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு, சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு, அப்படி பெரிய பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் இல்ல. இந்த ரெண்டு சின்ன பசங்க தான் கொல்றாங்க. கொண்டு கீழே குற்றுயிரும் கொலை உயிருமாக கிடக்கிறான். அந்த உயிர் அங்க எங்க ஆடிக்கிட்டு இருக்கும்ல, அப்படி இருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இடையில என்ன நடக்கு இப்ப சொல்றேன், இந்த சம்பவத்தை சொல்றேன். யுத்தம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எல்லாம் சரிப்பா அபூஜஹல் எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாம் சரி, அவனை காணமே, அவன் தானே தலைவர், எங்க அவன் அப்படின்னு கேட்கும்போது அதானே அபூஜஹலை காணமே. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க, அவன் இருக்கானா இல்லையான்னு முதல்ல பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பினா என்ன செய்யறாங்கன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உடனே நான் தான் போனேங்கிறாரு. பார்க்கறதுக்கு போறாங்க. ஆமா இவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு போய் பார்த்தா மூச்சை இழுத்து இழுத்து அந்த போகிறதுக்கு அந்த அந்தாண்டு இருக்குது. தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது இவர் போறான், நீங்க தானா இப்ப கேட்கிறாரு, நீங்க தானே அபூஜஹல் நீ தானடா அப்படின்னு. நான் தான் அபூஜஹல். அப்ப கூட அவன் பேசின பேச்ச பாத்தீங்கன்னா சாகக்குள்ள கூட திமிர் அடங்கல, உயிர் அடங்குற நேரத்துல திமிர் அடங்கல அவனுக்கு. நான் தான் அபூஜஹல்ங்கிறான். உடனே இவர் நெஞ்சில கழுத்துக்கு பக்கத்துல காலை வச்சு நெஞ்சுக்கு மேல மிரிச்சு பிடிச்சி தாடி, அவன் தாடியை பிடிச்சி இப்படி தூக்குறாரு. கழுத்து வெட்டப்பட்டு கிடக்குது, இப்படி தூக்குறாரு. தூக்கி நீ தானே, ஆமா நான் தான் என்று சொல்லிட்டு கேவலமா செத்து போய் கிடக்குறியாடா அப்படிங்கிறாங்க. சொல்லும் போது அவன் என்ன தெரியுமா சொல்றான், நீ ஒன்னும் நீ நினைச்சுக்கிற கூடாது, நான் யார் தெரியுமா, இந்த குறைசி குலத்திலேயே ஆகப்பெரிய தளபதி, நான் தளபதி. செத்து போய் கிடக்கிற நேரத்தில் உனக்கு எதுக்கு இந்த தெனாவட்டு சொல்லிட்டு என்ன சொல்றானா, நீங்க எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் என்ன கொண்டீங்கன்னு பெருமைப்பட்டுக்கிறாதீங்க, என்ன கொண்ட ரெண்டு சின்ன பசங்க தாங்கிறான். எப்படி எவ்வளவு இகழ்வான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான்னு பாத்தீங்களா? ஒரு இகழ்வான ஒரு கேவலமான விஷயம், அந்த கேவலமான விஷயத்தை அவ்வளவு கௌரவமா சொல்றான் அவன். அது அவ்வளவு பெரிய கௌரவம். அவன் சொல்றான், என்ன வந்து உமர் கொல்லல, அதான் சொல்றான், அபூபக்கர் கொல்லல, உன பெரிய பெரிய சஹாபாக்கள் என்ன கொல்லல, ரெண்டு சின்ன பசங்க தான் என்ன கொண்டுட்டு போனாங்க. நம்ம என்ன உன்னை சின்ன பசங்க ரெண்டு பேரும் கொண்டுட்டு போற அளவுக்கு கேவலமா கடந்திருக்கிற, நீ எல்லாம் வீரத்தை பத்தி பேசுறேன்னு திருப்பி ஒரு மிரிச்சு கையில இருந்த கத்தியால ஒரே வெட்டினத்தோட அவர்களே செய்த குத்துயிரும் கோயில கொலையுருமாக இருந்தால் இப்னு மஸ்ஊத் தான் மொத்தமா அனுப்பி வச்சிருக்காங்க. போயிட்டு வாங்க நல்லபடியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் செல்கிறார்கள். யார் ரசூலுல்லாஹ் இப்படிலாம் நடந்துச்சு, அப்பயும் கொஞ்சம் கெத்தா பேசினாப்ல, ரெண்டு சாத்தினத்தோட போய் சேர்ந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்துல வந்து சொல்லும் போது இந்த ரெண்டு பேர் நிக்கிறாங்க. அது எப்படி நீங்க எப்படி கொண்டேன்னு சொல்லுவீங்க, நாங்க தான் கொண்டிருக்கிறோம். இவங்க அவ்வளவு இது அவ்வளவு ரணகலத்திலே ஒரு கிடுகிடுப்பு என்னன்னா, நாங்க தான் கொண்டோம் அப்படிங்கிறாங்க. அது ரெண்டு பேருமே சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நீங்க கொண்டீங்களா? ஆமா நான் தான் கொண்டேன். நீங்க நான் தான் கொண்டேன். ரெண்டு பேரை வாழையும் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. வாழை கழுவிட்டீங்களா தொடச்சிட்டீங்களான்னு கேட்கறாங்க. இல்ல. அப்ப ரெண்டு பேரும் போய் வாழை எடுத்துக்கிட்டு வாங்கங்கிறாங்க. முஆதும் வாழை எடுத்துக்கிட்டு வர்றாங்க, வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா ரெண்டு பேரை வாழையும் இரத்தக்கரை இருக்குது, சமமாக வேற இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இருவரும் தான் கொன்றீர்கள். அந்த பெருமை அபூஜஹலை கொண்ட பெருமை தனியே உங்களுக்கு வராது, உங்களுக்கும் வராது. ஆனா முதல்ல வெட்டினீங்க நீங்கல்ல, அதனால அவன் உடம்புல இருக்கக்கூடிய அணிகலன்கள் வரக்குள்ள சும்மாரமான யுத்தத்துக்கு தான் வர்றாங்க. அங்க யுத்தத்துக்கு எப்படி வருவாங்க தெரியுமா? மக்காவுல ஊரே திரண்டு வருவான். இந்த ஆடு மாடு ஒட்டமெல்லாம் எடுத்துட்டு வருவான். எதுக்கு சொல்றது? வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி புள்ள சொத்து தங்கம் வெள்ளி எல்லாத்தையும், அதான் கனிமத்துங்கிறது. இப்ப இங்க யுத்தம் முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. கிடைச்சதுன்னு சொல்றாங்க, அது வேற, கிடைக்காதுன்னு வச்சுக்கிறீங்க சரியா. ஆனா அந்த காலத்துல எப்படின்னு கேட்டா, யுத்தத்துக்கு வரும்போது வீட்டுல 10 ஆட்டுக்குட்டி இருக்குதா வாண்டுவான், கூட்டிக்கிட்டு வருவான். வீட்டுல 2 எருமை மேய்தா எடுத்துக்கிட்டு வருவான். வீட்டுல தங்கம் 2 கிலோ இருக்கா எடுத்துக்கிட்டு வருவான். எதுக்கு? ஜெயிச்சாலும் இத்தனையோட ஜெயிக்கணும், தோத்தாலும் பரதேசியா போய் சேரணும். அப்படித்தான். அதனாலதான் கனிமத் அவ்வளவு கிடைக்கும். யுத்தத்தில் வெண்டு முடிய அவ்வளவு சொத்துக்களும் எப்படி கிடைக்குது? இப்படித்தான் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆதே நீங்க தானே முதல் வெட்டினீங்க,
அதனால அவன் உடம்புல இருக்கிற அணிகலன்கள் அவன் உடுத்திருப்பான்ல பெரிய பெரிய ட்ரெஸ் அப்படி இப்படிலாம் அதை என்ன செய்யுங்கன்னா உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூஜஹல் கொல்லப்பட்ட விஷயத்தை சொல்லி முடிப்பார்கள். அபூஜஹல் இந்த நேரத்தில் தான் பத்ர் போர்ல கடைசில எல்லாம் கொல்லப்படல, பத்ர் போர் நடந்து கொண்டிருக்கும் போதே அபூஜஹல் கொல்லப்பட்டு விடுகிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து யாரு கொல்லப்பட்டாங்க, முஸ்லிம்கள் தரப்புல யார் கொல்லப்பட்டாங்கங்கிற செய்திகளை நாளைய தின முறையில் பார்ப்போம்.